Hello friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 8 கிச்சன் டிப்ஸை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதையும் கூட சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஸோ இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறதுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து சட்டுன்னு அருந்துடும். அதே மாதிரி வாஷிங்கில் போடும்போது கொஞ்சம் நூலெல்லாம் வந்து விட்டுடும். இது வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து சின்ன குழந்தைங்களுதுன்னு இல்லை, பெரியவங்க ஷர்ட்டுக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டனுக்கு வந்து நெய் பாலிஷ் இருக்குது இல்லைங்களா, கலர்லெஸ் நெய் பாலிஷ் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட் கலர் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் லைட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த பட்டனோட ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதை சுற்றி நம்ம இந்த நெய் பாலிஷை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெய் பாலிஷ் வைக்கும் போது அந்த பட்டன் நூல் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பிங்க் லைட் ஷேடுன்றதுனால உங்களுக்கு பட்டன் வந்து வேறு கலர் எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெய் பாலிஷை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட் கலர் யூஸ் பண்ணும்போது அது ஒன்றுமே தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க செகண்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இட்லி மாவு வந்து உங்களுக்கு புளிக்காது இருக்கும். ஒரு சமயம் வந்து நீங்கள் இட்லிக்கு வந்து அது வந்து கொஞ்சம் பஃபியாக வராத ஸ்டிக்கியாக வரும் இல்லைங்களா, அப்போ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் தான். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள், நல்லாவே வரும். இப்போ கலந்துட்டு இப்போ நம்ம இதை இட்லி ஊற்றுனா ரொம்பவே நல்லா வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாத இன்னொரு டிப்பும் சொல்கிறேன், இட்லிக்கு தான். இப்போ தேர்ட் டிப் என்னன்னு பாருங்கள். இட்லி வந்து உங்களுக்கு வந்து பஃபியாக வராத கொஞ்சம் சப்பையாக வரும். ஸோ உங்களுக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜவ்வரிசி இருக்குது இல்லைங்களா, பாயாசத்துக்கு போடுற ஜவ்வரிசியை வந்து உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை பாருங்கள், இந்த ஜவ்வரிசியை ஊற வச்சு அரைச்சிக்குங்க. ஸோ நான் அரைச்சி ஆல்ரெடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இட்லி மாவோடு கலந்துட்டு இட்லி ஊற்றணுன்னா நல்லா பஃப்னு வருங்க இட்லி. இந்த டிப்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இட்லி சூப்பராகவே வரும். நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வாங்க ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிப்ஸ் வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. இது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலான்றதுனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து பட்டாணி சீசனில் வந்து பட்டாணியெல்லாம் கம்மியாக கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ நான் வந்து ஒரு 2 kg வாங்கிட்டேன். இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றதை தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி பட்டாணியெல்லாம் உரிச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குங்க. ஸோ ஒரு 2 நாள் வெளியே பட்டாணி உரிக்காத இருந்தாலே நல்லாயிருக்கும். உரிச்சிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் நல்லாவே இருக்கும். ஒரு வாரமோ இல்லை ஒரு 10 days, மோர் தென் 10 days நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ரொம்ப நாள் வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பட்டாணியெல்லாம் போட்டு ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அதாவது மோர் தென் 10 daysக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஸ்பாயில் ஆகாது. எடுத்து அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் இந்த பட்டாணி வந்து யூஸ் ஆகும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வாங்க ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நெய் பாலிஷ் வச்சு தாங்க. நெய் பாலிஷில் உங்களுக்கு வந்து சட்டுன்னு கொஞ்சம் நாள் கழித்து கெட்டி ஆகிடும். அதை எப்படி சரி பண்ணலான்றது தாங்க இந்த டிப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு, ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த நெய் பாலிஷ் எல்லாம் கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். ஸோ நீங்கள் இதில் போடும்போது கெட்டியான நெய் பாலிஷில் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு நார்மலாக எப்படி இருந்ததோ அதே மாதிரியே கிடைக்குங்க. இப்போ நான் நெய் பாலிஷில் இதில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த நெய் பாலிஷில் நான் வெளியே எடுத்துடுறேன். கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னுட்டு. அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் க்ளீனிங் டிப்ஸும் இருக்குது. அதே இல்லாத வந்து வேஸ்ட்டு திங்ஸை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலான்றதையும் நான் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து நெய் பாலிஷை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், புதுசாக வாங்கின மாதிரியே இருக்கும் பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா நெயில் பாலிஷும் சூப்பராக ஆகிடும். இப்போ வாங்க 6th டிப் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து என்னோடய பாப்பாவோட ஃப்ராக் தாங்க. குட்டி ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்னதாக ஆகிடுச்சு ஃப்ராகெல்லாம் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரியும் பயன்படுத்தலாங்க. இந்த ஃப்ராக் உள்ளே வந்து 3-4 லேயர் இருந்தது. அடியிலேருந்து நான் ஒரு லேயரை எடுத்துட்டேன். ஸோ அதை எடுத்துட்டு இதனோட ஃப்ராகோட எட்ஜில் அதை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த லேயரை கீழே பாட்டமில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃப்ராக் வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக ஆயிடுச்சு. குட்டியான ஃப்ராகை கூட அவங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராக் பாருங்கள், புதுசாக இருக்கவே அதை வந்து எடுத்து போட மனசு வரல. ஸோ இதுக்கப்புறம் இதை அட்டாச் பண்ணிட்ட பிறகு இதனோட ஒரு லெக்கின்ஸ் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மாடலாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு லெக்கின்ஸ் வச்சு காமிக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். இப்போ வாங்க 7th டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி புக்ஸில் வந்து ஏதாவது பிரிண்ட் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் இல்லைங்க, கிஃப்டெல்லாம் நீங்கள் யாருக்காவது கொடுக்கும்போது அதில் வந்து பிரிண்ட் இருக்கும், ரேட்டெல்லாம் இருக்கும். அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டிப்ஸ். இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப்பை வச்சு அந்த பிரிண்ட் மேலே நல்லா தேய்ச்சி அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சிட்டேன். இதை வந்து இப்படி எடுத்திங்கன்னா அதனோட பிரிண்ட் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் கிஃப்டாக யாருக்காவது கொடுக்கும்போது கூட அதனோட ரேட்டை வந்து நம்ம ரப் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த செல்லோ டேப்புன்னு இல்லைங்க, நார்மல் செல்லோ டேப்பில் கூட பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இப்போ பாருங்கள், நார்மல் செல்லோ டேப்பில் கூட இதை ரிமூவ் பண்ணலாம். இது மேலே பேஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த பாலித்தீன் பேப்பர் போட்ட அட்டை இருக்குது இல்லைங்களா, அதில் இருந்தெல்லாம் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. இந்த மாதிரி பேப்பரில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க 8th டிப் என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க. இதை வச்சு நம்ம பஜ்ஜி போண்டெல்லாம் போட்டுட்டோம், அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. இதை வச்சு சிம்பிளாக ஒன்று செய்யலாம். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாந்து தாங்க ரெடி பண்ணலான்ட்டு. ஆல்ரெடி நான் வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த சாந்து எப்படி செய்யறதுன்ற வீடியோ. இது ரொம்ப சிம்பிளுங்க. வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் தயாராகிடும் சாந்து. எதாவது ஒரு ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, எந்த கலர் ஆட் பண்ணுறீங்களோ அந்த கலரில் உங்களுக்கு சாந்து கிடச்சிடும். ஸோ இதில் வந்து தேவையான அளவு, அதாவது உங்களுக்கு கலக்கும் போதே தெரியும் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ண வேண்டியிருக்கும் திக்னஸ்க்கு அப்படின்ட்டு. கலந்திங்கன்னா உங்களுக்கு சாந்து தயாராகிடும். சூப்பராக வருதுங்க, என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் தாங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கலந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு அளவு தெரியும். ஸோ இந்த டிப்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். தேவைப்பட்டால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வருது. இந்த மாதிரி நான் ஒரு 6 கலர் ட்ரை பண்ணுங்க, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி க்ளே வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். பாருங்கள், சாந்து தயாராகியாச்சு. இன்னொரு கலர்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். 6 கலர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராகவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.